சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிந்து வேண்டாம் சிந்து, இவதான் இப்படி பண்றானா நாமளும் ஏன் அப்படி பண்ணணும்? விட்டுறலாமே, அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. செவந்தி, என்ன செவந்தி பேசுறீங்க நீங்க? அப்படியெல்லாம் விட முடியாது. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே. இதுல நாங்களே இன்வால்வ் ஆயிருக்கோம்ல, எங்க டைம் மணி எல்லாமே வேஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல. இதுக்கு யார் பதில் சொல்றது? பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணதானுங்க நாங்க இருக்கோம். இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் போட்டு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. இங்க பாருங்க, எவ்வளவு கேஸ் தெரியுமா பெண்டிங்ல இருக்கு, எவ்வளவு கேஸ் தெரியுமா பிரையாரிட்டில இருக்கு. இதை விட்டுட்டு நாங்க இவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கோம். இங்க பாருங்க வினோத் ஐயா, நீங்க விடாதீங்க, எழுதுங்க. சரிங்க. இந்த 3 பேர் மேலே கம்ப்ளைண்ட் எழுதுங்க. எழுதுறேன் சார். வேண்டாம் சார், ப்ளீஸ். சிந்து, எதுக்கு சிந்து? விட்டுறலாம். சார் வேண்டாம் சார், விட்டுருங்க. என்ன சிந்து, அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது சிந்து. நீங்களாவது பூர்ணி, நீங்க முதல்ல இவங்க 2 பேர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அந்த லெட்டர்ல இந்த மாதிரி நான் தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், இனிமே இந்த மாதிரி நான் தப்பா எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி டீடைலா எழுதி சைன் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க செவந்தி பக்கமும் சிந்து பக்கமும் தலை வச்சு கூட படுக்க கூடாது. புரியுதா? புரியுதா? ஆமா செவந்தி, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு தெரியும் சிந்து. அதனாலதான் இவ ஃபேக்டரியை விட்டு வெளியில வரும்போது போன்ல வீடியோ கேமராவை ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நான் நினைச்ச மாதிரி இவ ஃப்ராட் வேலை தான் பண்ணிருக்கா. ஹலோ, என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? டக்குன்னு மன்னிப்பு கேட்டுட்டு எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருங்க. காலங்காத்தால வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை சொல்லிக்கிட்டே இருக்க. பாக்குறேன். சொல்லுங்க. சாரி கேட்டுருங்க மேடம், ரொம்ப அடிக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், சொல்லுங்க மேடம். நீங்க சொல்றத கேட்டுதான் மேடம் நாங்க இந்த தப்பே பண்ணோம். சொல்றா, கொண்டு வர போல மேடம். சாரி கேளுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். பாரா, சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்லுங்கறல்ல. இல்ல மவன உனக்கு கொன்றுவேன். சொல்றா, சொல்லு. மன்னிப்பு கேளு. சாரி கேட்டுருங்க மேடம், தாங்க முடியாது மேடம். பாவம் மேடம், அவன் அடிச்சு கொன்றுவார் மேடம். மறுபடியும் பாரா. மேடம் சாரி மேடம், அவனை சொல்ல போறியா இல்லையா? சாரி கேட்டுருங்க மேடம். சாரி. ஹலோ, கேக்கல. அது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கத்தி கத்தி பேசுனீங்க? இப்ப சாரின்னு சொல்றதுக்கு மட்டும் வாயில இருந்து வார்த்தை வரவே மாட்டேங்குது. நல்லா சத்தமா சாரி கேளுங்க. சாரி. வெறும் சாரி எல்லாம் பத்தாது. சாரி, தெரியாம பண்ணிட்டேன், இந்த மாதிரி இனிமே பண்ண மாட்டேன்னு தெளிவா சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. சாரி, தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஹலோ ஹலோ, என்ன? இங்க வாங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. உங்களை யார் போக சொன்னா? இப்போ நான் உங்களை போக சொன்னா? சாரி கேட்டுட்டு அப்பாலஜி லெட்டர் எழுத சொன்னேன்ல. அப்பாலஜி லெட்டர் யார்? உங்க தாத்தா வந்து எழுதி கொடுப்பாரா? போங்க, போய் எழுதுங்க. வினோத், ஐயா, அவங்க கிட்ட எல்லாத்தையும் டீடைலா எழுதி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு, கம்ப்ளைண்ட் நான் பொய்யா கொடுத்து எல்லாரோட டைமும் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் இனிமே பண்ண மாட்டேன். முக்கியமா இவங்க 2 பேர் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன்னு லீகலா எழுதி வாங்குங்க. இவங்க கிட்ட எல்லாம் எழுதி வாங்கினாதான் சரிப்பட்டு வருவாங்க.
டேய் சார் நீங்க 2 பேரும் போய் எழுதுங்க ஆ சரி சார் போங்கடா ஆ சரி சார் என்ன போங்க நின்னுகிட்டே இருக்கீங்க எழுதி கொடுங்க